Hi guys, welcome to Learn Automation Online. இந்த வீடியோல நாம ஒரு ரிசோர்ஸை சர்வர் சைட்ல கிரியேட் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு நமக்கு போஸ்ட் ரிக்வெஸ்ட் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி இருந்த யூஆர்எல் என்னது, லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, எனக்கு இந்த யூசர்ஸ் ரெக்வெஸ்ட், இந்த ரெக்வெஸ்ட் எனக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த ரெக்வெஸ்ட்டை நான் இதுக்கப்புறமேட்டுக்கு இதுலயே நான் இப்போ டிராப் டவுனை செலக்ட் பண்ணி போஸ்ட் போட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு போகலாம். பட் எனக்கு இந்த ரெக்வெஸ்ட் பின்னால தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அசியூம் தட் நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல ஒன் ஆஃப் த டெஸ்ட் கேஸ் வந்து இந்த ஏபிஐ ஹிட் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து என்னன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒவ்வொரு தடவை நம்ம எடுத்து இந்த மாதிரி நான் இப்போ ப்ரௌசர்ல போய் எடுத்து கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை சேவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல சேவ் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி சேவ் ஆஸ். ஓகே, இந்த ரெக்வெஸ்டுக்கான நேம். ஓகே, இந்த ரெக்வெஸ்ட் என்ன பண்ண போகுது, கெட் பண்ண போகுது. ஸோ கெட் லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் எங்க இருந்து அப்படின்னா ஃப்ரம் பேஜ் 2. நான் இவ்வளவு டீடைல்டா இது எழுதுறேன், பட் இந்த பேஜ் 2 அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களோட ரெக்வெஸ்ட் என்னவோ அதோட பேரை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, this request will fetch the list of users from the given page. இப்படி எழுதுறதுனால என்ன ஆகும், உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, உங்க இடத்துல நாளைக்கு வேற யாராவது இந்த வேலையை செய்யும் போது புதுசா உட்காந்து எல்லாத்தையும் பாக்குற மாதிரி இருக்காது. ஓகே, இத படிக்கும் போதே அவங்களுக்கு ஓகே இது என்ன பண்ணுது அப்படிங்கிற அந்த ஐடியா கிளியரா இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா, நான் ஆல்ரெடி ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த கலெக்ஷனை யூஸ் பண்ணிக்கிறதுனால நான் பண்ணிக்கலாம், நான் வேற ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்றதுனால பண்ணிக்கலாம். உங்களுக்கு எடுத்தோடனே நீங்க பண்றப்போ ஒரு கலெக்ஷனே இருக்காது. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா, நான் ரெஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கலெக்ஷன் வச்சுக்கிறேன், இல்லை ட்ரைனிங் கலெக்ஷன். ஓகே, இதுதான் என்னோட கலெக்ஷனோட பேரு. இதை நான் கிரியேட் கொடுத்துட்டேன். சரியா, இந்த கலெக்ஷன்ல நான் இப்போ ஸ்டோர் பண்ண போறேன். இதை சேவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கலெக்ஷன்ஸோட டேபுக்கு போய் பாத்தீங்கன்னா ஓகே, இதுதான் என்னோட கலெக்ஷன். இந்த கலெக்ஷன் வந்து என்னன்னா நான் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கலெக்ஷனுக்கு கீழே எனக்கு இப்போ ஒரு கெட் ரெக்வெஸ்ட் இருக்கு. இப்போ நான் பண்ண போறது என்ன அப்படின்னா, போஸ்ட் ரெக்வெஸ்ட் பண்ண போறேன். ஸோ அந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட் எதுக்கு அப்படின்னா, ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபேஸ்புக்ல நம்ம போஸ்ட் போடுறோம், இந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட்னா என்ன, இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அகைன் நான் அந்த வெப் சர்வீசஸ் பிளேலிஸ்ட்ல பேசியிருக்கேன். தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு என்னடா சொன்னதே சொன்னேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் சிலரெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, மேபி இந்த வீடியோல தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கே லேண்ட் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு ஐடியாவே இருக்காது. ஸோ அதனால ரிப்பீட்டிங் திங்ஸ். இப்போ எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு நான் யூஸ் பண்ண வேண்டிய ரெக்வெஸ்ட் டைப் வந்து போஸ்ட். ஸோ என்னோட போஸ்ட் ரெக்வெஸ்டோட யூஆர்எல் இதுதான். ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட் நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு போஸ்ட் பாடி தேவை. ஓகே, அந்த போஸ்ட் பாடி எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த கிரியேட்டரை பார்த்தோம்னா இந்த JSON. ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், பட் மெஜாரிட்டி JSON தான் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ எனக்கு இந்த பாடி இருக்கு. இந்த பாடியில நான் என்ன பண்ணணும்னா ரா. பை டிஃபால்ட்டா உங்களுக்கு இங்க டெக்ஸ்ட்னு இருக்கலாம், இல்ல நீங்க யூஸ் பண்ற வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி வேற ஏதோ ஒரு ஆப்ஷன் கூட இருக்கலாம். இந்த டிராப் டவுனை செலக்ட் பண்ணிட்டு JSON இதை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ இந்த JSON பாடியை இங்க பேஸ்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த JSON பாடியில இப்போ நான் வந்து என்னன்னா, இப்படி ஒரு JSON பாடியை நான் கொடுத்துட்டேன். இந்த JSON பாடி என்ன பண்ணுன்னா, இந்த ரெக்வெஸ்ட் ஹிட் ஆகிறப்போ யூசர்ஸ்ன்ற அந்த ஒரு லொகேஷனுக்கு போயிட்டு இப்படி ஒரு நேம், இப்படி ஒரு ஜாப் டைட்டிலோட மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு இங்க என்ன இருக்கு, ஐடி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கலாம். இதெல்லாம் வந்து என்னன்னா எதெல்லாம் மேண்டேட்டரி ஃபீல்டோ அதை கொடுத்துருப்பாங்க. இப்போ சம் இன்ஸ்டன்ஸ்ல வந்து என்னன்னா நீங்க ஐடியை தவிர மீதி எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, இமெயில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏபிஐ தட் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன். நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஏபிஐக்கு ஜஸ்ட் நேமும் ஜாபும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு ரிசோர்ஸை புதுசா கிரியேட் பண்ணணும்னா. ஓகேவா, இதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா சென்ட் கொடுக்க போறோம்.
இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 961 அப்படிங்கிற ஒரு ஐடியில நமக்கு என்ன ஆயிருக்குன்னா ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த 961 அப்படிங்கிறது தான் அக்னியோட ஐடி. இப்போ நான் கெட் சிங்கிள் யூசர் இந்த பேஜுக்கு போயிட்டு இப்போ வந்து 961 கொடுத்து பார்த்தோம்னா நமக்கு அதுக்குள்ள போயிடுச்சு. ஏன்னா இது டம்மி டிபி. ஓகேவா, ஐ மீன் டம்மி ஏபிஐ. நம்ம இதை ரொம்ப பெர்ஃபெக்டாலாம் ஒர்க் ஆகணும்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்க ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ண உடனே அந்த ரிசோர்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்ன்ற அந்த ஐடியை கொண்டு போய் நீங்க கொடுத்து டெஸ்ட் பண்றப்போ யூ வில் கெட் டு சி என்ன இருக்கு அந்த ரிசோர்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, முன்ன நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கோடு எப்படி இருக்கும் அப்படின்னா 200 அப்படின்னு. ஸோ இந்த 201 அப்படின்ற ஸ்டேட்டஸ் கோடு எப்போ வரும்னா when a resource is created. உங்களுக்கு அந்த சர்வர் சைட்ல ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிருந்ததுன்னா அப்போதான் உங்களுக்கு 201 அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் கோடு கிடைக்கும். ஓகே, போஸ்ட் ரெக்வெஸ்ட்டுக்கு எதுதான் ஸ்டேட்டஸ் கோடா இருக்கணும்னா 201ன்றது. ஸ்டேட்டஸ் மெசேஜ் என்னவா இருக்கணும் அப்படின்னா கிரியேட்டடா இருக்கணும். ஓகே ஃபைன். இப்போ இந்த ரெக்வெஸ்டையும் நான் சேவ் பண்ணிக்க போறேன். நீங்க டிஃபால்ட்டா எடுத்தோடனே இப்போ போய் சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த கெட்டுக்கு மேலேயே ஓவர் ரைட் ஆயிடும், இந்த போஸ்ட் கெட் இல்லாம போயிடும். ஸோ இந்த சேவை நீங்க கொடுக்குறப்போ சேவ் ஆஸ் இது எனக்கு வந்து என்ன பண்ண போகுதுன்னா கிரியேட் a நியூ யூசர். ஓகே, இந்த இடத்துல அகைன் திஸ் end point is to create a new user. முடிஞ்சு போச்சு. அகைன் இந்த கலெக்ஷன்ல தான் நான் சேவ் பண்ண போறேன். சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் எனக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் நான் எடுக்கணும்னா ஜஸ்ட் லைக் தட் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ரெக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணிடுவேன். ஆர் நியூ யூசர் நான் பார்க்கணும்னா இந்த ரெக்வெஸ்ட்டுக்கு போயிட்டு அகைன் பாடியை நான் சேஞ்ச் பண்ணிட்டு இதுல ஏதாவது ஃபீல்டுல நான் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும்னா கொடுத்து நான் இது பண்ணிடுவேன். ஸோ கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃபோல்டர் தான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரெக்வெஸ்ட் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர். நீங்க போயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்றப்போ ஒவ்வொரு தடையும் புதுசா கொடுக்காம அப்படியே ஈஸியா அந்த ரெக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். சரியா, ஃபைன். அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க பண்ணி வைக்கிறீங்கன்னா வேற ஏதோ ஒரு செட்டப்புக்கு நீங்க மாத்தணும்னா கூட இது இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதை எல்லாத்தையுமே பேசுவோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். சியர்ஸ், தேங்க்ஸ்.